வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 4 ஜனவரி 2024 அன்றைய செய்தித்தாள் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக அதானி குழும விவகாரம் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. அது சிறப்பு குழு விசாரணைக்கு மறுப்பு அப்படின்னு இருக்குது. அது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த செபி பற்றி கொஞ்சம் இந்த நியூஸில் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அப்போ செபி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதோட சுருக்கம் தான் செபி. இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம், அதுதான் செபி. சரியா? இது என்ன பண்ணும்? பங்குச்சந்தை நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும், மேற்பார்வையிடும் செபிங்கிறது. இப்போ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1988 தொடங்கப்பட்டது செபி அமைப்பு. சரியா? 1988 தொடங்கப்பட்டது செபி. அடுத்ததான் இங்கே ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் G20 செயற்கைக்கோள் இஸ்ரோ திட்டம் அப்படின்னு இருக்கா. அதில் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி மூலமாக ஜிசாட் சேட்டலைட்டை ஏவுறதுக்காக இஸ்ரோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இப்போதைக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். இதில் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எலான் மஸ்க்கு சொந்தமான கம்பெனி தான், அது தெரியும், நிறைய இதில் பார்த்துருக்கோம். சரியா? அதில் அந்த இஸ்ரோவின் வர்த்தக நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியா இருக்கா, அது பார்த்துக்கோங்க. நியூ ஸ்பேஸ் இந்தியாங்கிறது இஸ்ரோவோட வர்த்தக நிறுவனம். சரியா? அதில் ஜிசாட் அப்படிங்கிறது, ஜிசாட் 20 அப்படிங்கிறது என்ன சேட்டலைட்னு தெரிஞ்சுக்கணும். தகவல் தொடர்புக்காக உள்ள சேட்டலைட். சரி, அதெல்லாம் ரொம்ப பேசிக்காக உள்ளது, ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஜிசாட் 20 அப்படிங்கிறது தகவல் தொடர்புக்காக உள்ள சேட்டலைட். சரியா? இந்த அளவு போதும். அடுத்ததான் இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் சம்மந்தமாக பிரதமருடன் அமைச்சர் சந்திப்பு அப்படின்னு இருக்கா. அதில் இந்த இப்போ கேலோ இந்தியா போட்டிகள், இந்த ஆண்டுக்கான போட்டிகள் சென்னையில் தொடங்க போகுது. சரியா? அதோட தொடக்க விழாவுக்கு அழைப்பு விடுகிறதுக்காக தமிழக அமைச்சர் பிரதமரை சந்திச்சிருக்காங்க. சரியா? அப்போது இந்த கேலோ விளையாட்டு போட்டிகள்னால் என்ன அப்படின்னா, பள்ளி கல்லூரி அளவில் மாணவர்களோட திறமைகளை ஊக்குவிக்க, அதாவது விளையாட்டு போட்டிகள் நிறையா நடத்தி அது பரிசுகள் கொடுப்பாங்க. தான் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி 2017-18 நடந்துட்டு வருது. சரியா? ஃபஸ்ட்டு ஈவெண்ட் எப்போனா 2017-18 அந்த காலகட்டத்திலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள். சரியா? அடுத்ததாக இங்கே ஊழல் தடுப்பு சட்டம் இருக்கா, அது 2002, அது ஏற்கனவே பார்த்தது தானே, நிறைய தடவை பார்த்துருக்கோம். அடுத்ததாக இந்த குற்றவியல் சட்ட மசோதாக்கள் ஓர் பார்வை அப்படின்னு இருக்கா. இது என்னென்னா, இந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்கனவே இருந்த சட்டங்கள், ஒரு 3 சட்டங்களோட பெயர்களாக மாற்றிருக்காங்க. அது ரெகுலராக பார்த்துட்டே தான் வரும். அந்த இந்திய தண்டனையியல் சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இதோட பெயர்களெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு படித்தோம்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்திய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம், இந்த 3 மசோதா தான் அறிமுகம் படுத்தியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். சரியா? இதோட பழைய பேர்கள்லாம் ஏற்கனவே நிறையா தடவை பார்த்துருக்கோம். சரியா? அடுத்ததான் இதில் புதிய சட்டங்களை பொறுத்தவரை, இதெல்லாம் எழுத வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. புதிய சட்டங்களை பொறுத்தவரை தண்டனை வழங்குவதை விட நியாயம் வழங்குவதையே நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு ஆர்டிகிள் எழுதியிருக்காரு. எழுத வேணாம், சும்மா பார்த்துக்கோங்க. சரியா? அதில் இந்த காவல்துறையின், அதாவது இந்த சட்டத்தின்படி, பொது குற்றவியல் சட்டம் புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்களோ அதன்படி அந்த காவல்துறையின் அதிகபட்ச வரம்பு 15 நாட்கள் காவல் வைக்கலான்னு இருந்துச்சு பழைய சட்டத்தில். இப்போ 60 நாட்கள் அல்லது 90 நாட்கள் வரைக்கும் காவல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். 15 நாள் இருந்தது 60 to 90 நாள், அது மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். சரியா? மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த இதில் உள்ளது நம்ம அடிக்கடி பார்த்தது தான், எல்லாமே முக்கியம். அது அடிக்கடி சொல்லியிருக்கோம், அதனால் தெளிவாக சொல்லலை. சரியா? அடுத்ததாக அந்த துபாயில் நடைபெற்ற COP28 மாநாடு, அதை பற்றி பேசியிருக்காங்க. சரியா? அதை பற்றி இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதில் இந்த கார்பன் கசிவை தடுக்கிறது, கார்பன் வரி, இதை பற்றி கொஞ்சம் நிறையா பேசியிருக்காங்க. இதில் இந்த 2030ஆம் ஆண்டுக்குள் பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் வகையில் கார்பன் உமிழ்வு 50% குறைப்பதே இலக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. சரியா? 2030க்குள்ளே அந்த மீட்டிங்கில் பேசுனது, வேறு ஒன்றும் இல்லை.
அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா அது என்ன, இப்போ கார்பன் வரி விதிக்கிறாங்க, கார்பன் உமிழவே கூடாதுங்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா வளரும் நாடுகளின் தொழில்துறையை பாதிக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. சரியா, அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வளரும் நாடுகள் தொழில்துறை இருந்தால் தானே வளர முடியும். அப்போது வளரும் நாடுகளுக்கு கார்பனுக்கு டேக்ஸு, கார்பன் உமிழ்வை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிக்கல் தான், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது JN1 பாதிப்பு பற்றி கொடுத்துருக்காங்களா. அது இந்தியாவில் எங்கே முதலாக கண்டறியப்படுதுன்னா கேரளாவில். அப்போ உலகத்தில் எங்கே முதலாகனா லக்சம்பர்க்லன்னு படிச்சிருக்கோம். இந்தியாவில் எங்கே முதலாக கண்டறியப்படுதுன்னா கேரளாவில் தான் கண்டறியப்பட்டது, அது பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இங்கே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. அது முக்கியம்தான். மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு தரக்கூடிய திட்டம். 2023 செப்டம்பர் 15 அண்ணா அவர்கள் பிறந்த நாளில் தொடங்கினாங்க அந்த திட்டத்தை. சரியா, 2023 செப்டம்பர் 15. அடுத்ததான் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் மயிலாடுதுறையை சேர்த்துருக்காங்க. சரியா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. அது என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த 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 வேளாண் மண்டல சட்டத்தில் இருக்க பகுதிகள், குறிப்பிட்ட பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகளில் அந்த சில வணிக நடவடிக்கை, அதாவது சில வணிக நடவடிக்கைகள் பண்ணுறதுக்கு தடை, எண்ணெய் அதாவது நேச்சுரல் கேஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி சில நடவடிக்கைகளுக்கு தடை இருக்குது அந்த பகுதிகளில் மட்டும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டும் சில தடை இருக்குது. அதுக்கு அந்த பகுதிகளில் அந்த நடவடிக்கையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சரியா, அப்போது அதில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்த்துருக்காங்க. ஏன்னா மயிலாடுதுறை தனியாக பிரித்தாங்கல்ல மாவட்டம், அதை இப்போ அந்த மண்டலத்தில் சேர்த்துருக்காங்க. சரியா, இப்போ இதில் எந்தெந்த மண்டலம் இருக்குன்னா தஞ்சை, திருவாரூர், சரியா, மயிலாடுதுறை, இந்த மாதிரி சில மாவட்டங்கள்லாம் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. புதுக்கோட்டையும் இருக்குது. அடுத்ததான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே JEE தேர்வு பற்றி கொடுத்துருக்காங்களா, அதில் இந்த பயோமெட்ரிக் கொடுத்துருக்காங்களா. பயோமெட்ரிக் தமிழில் மட்டும் பார்த்துக்கோங்க, உயிரி வருகை பதிவு. சரியா, பயோமெட்ரிக் தமிழில் உயிரி வருகை பதிவு, அது மட்டும் போதும். அடுத்ததாக லட்சத்தீவு பற்றி கொடுத்துருக்காங்களா. லட்சத்தீவோட கேபிட்டல் கவராத்தின்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து ஜார்க்கண்டோட இப்போ முதலமைச்சர் யாருன்னா ஹேமந்த் சோரன் அவர்கள். ஹேமந்த் சோரன் எந்த மாநிலம்னா ஜார்க்கண்ட். அது இங்கே முக்கியமான நியூஸ் ஒன்று, இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, இது குறிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். வேற எங்கேயும் அதிகமாக வராது, ஆனால் கொஞ்சம் முக்கியமான சட்டம். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. சரியா, அடுத்தது பிரிக்ஸ் கூட்டமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்களா. இதில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு 5 நாடுகள் புதிதாக இணைந்துள்ளன. சரியா, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 நாடுகள் தான் இருந்துச்சு பிரிக்ஸ் கூட்டமைப்பில். இப்போ புதுசாக 5 நாடுகள் இணைஞ்சிருக்கு. எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, இந்த 5 நாடுகளும் தான் இணைஞ்சிருக்கு புதுசாக. சரி, அந்த 5 நாடுகளையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த பிரிக்ஸ் அமைப்பு எப்போ நிறுவப்பட்டது, எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 2006 தான் நிறுவப்பட்டது. சரியா, அடுத்ததா இங்கே தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. அது 2005 கொண்டு வரப்பட்டது. RTI 2005, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. அடுத்து இங்கே காலை ஆதிக்கம் இருக்கா, புள்ளிகள் சென்செக்ஸில் புள்ளிகள் குறைஞ்சால் காலை ஆதிக்கம். 16 மே செய்தித்தாள், அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்போம், அது போய் பார்த்துக்கோங்க தேவைன்னா. சரியா, அப்போ இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு இதோ நிறைவடைந்தது. உங்களாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.